அதே மாதிரிதான் மந்திரி பதவியும். சின்னத்தை மாத்தி அமுக்கணும்னு வையி, பதவி இல்லாம ரோட்ல நிக்கணும் இல்ல கோர்ட்ல நிக்கணும். இது வரைக்கும் எங்க அப்பாவை பின்னால எதிர்த்து நின்று இருக்காங்களே தவிர முன்னால யாரும் எதிர்த்து நின்னதில்லை. முதல் முறையா ஒருத்தன் எங்க அப்பா முன்னால எதிர்த்து நின்று சவால் விட்டதையும் பார்த்தேன். அவர் தலையை எடுத்துருவான்னு சொன்னதையும் கேட்டேன். கொஞ்சம் வேதனையா இருந்துச்சு. இப்போ சொல்றேன், உனக்கு 30 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள நீ சொன்ன மாதிரி எங்க அப்பா தலையை எடுத்துட்டேன்னா நான் குடும்பத்தோட உன் காலில் விடுறேன். அதே மாதிரி நான் உன் தலையை எடுக்கலன்னா எங்க அப்பா உன் காலில் விடுறேன். என்னடா நீ எங்க அப்பா தலையை எடுத்துட்டேன்னா நான் என் குடும்பத்தோட வந்து உன் காலில் விடுறேன். நான் உன் தலையை எடுக்கலன்னா எங்க அப்பா உன் காலில் விழுவார். அதாவது உன் தலையை நான் கன்ஃபார்மா எடுத்துருவேன்னு சொல்றேன். நான் இப்போ மந்திரிடா. உங்க அப்பா இன்னும் பாண்டியாபுரத்துல அதே வீரபாண்டி தான். அப்படி நான் சவாலுக்கு ரெடியா? 30 நாள் உன் அப்பன் தலையை நான் எடுக்கிறேன்டா. யார் யாரை தூக்குறதுன்னு பார்ப்போங்க. அப்போ எங்க அப்பா சொன்ன மாதிரி சீக்கிரமே சிவகங்கை தொகுதியில பை எலெக்ஷன் வரும்னு நினைக்கிறேங்க. வர்றேங்க.